அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மள நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து அல்லாஹை பற்றின நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். அதையும் நம்ம போயிட்டு நம்ம அம்மா அப்பாட்ட கேட்டிருப்போம். அவங்களும் சரியாக பதிலளிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, அல்லாஹ்னா யார்? செகண்டு, அல்லாஹுவை படைச்சது யார்? தேர்டு, அல்லாஹுக்கு ஏன் உருவம் கிடையாது, செல வழிபாடு கிடையாது? இப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு வருவோம். அல்லாஹ்னா யார்? அல்லாஹ்னா அரபியில் அல்லாஹ்னு சொல்லுவோம், தமிழில் இறைவன் சொல்லுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். அல்லாஹ்ங்கிறது முஸ்லீம் கடவுள்லாம் கிடையாது. சூரத்துல் பக்கரால 2வது அத்தியாயத்தில் 163வது வசனத்திலேயே கிளியரா அல்லாஹ் சொல்லிடுறான், வா இலாஹுக்கும் இலாஹு வாஹிதுன் லா இலாஹ இல்லாஹுவ ரஹ்மானுர் ரஹீம். இதுக்கு சிம்பிளான அர்த்தம் என்னன்னா, உங்கள் இறைவன் ஒரே இறைவன், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை. அவன் படைப்பாளன், என்னைய படைச்சவன், உங்களை படைச்சவன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அவன் தான் படைச்சான். இப்போ ஒரு கேள்வி எழுமோ, எல்லாருமே முஸ்லீமாவே படைச்சிருக்கலாமே, அவனே வணங்க வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் அல்லாஹும் தனது திருமறையில் பல இடத்துல சொல்கிறான். நம்ம படைப்போட அடிப்படை நோக்கமே சோதனை தான். வாழ்க்கைங்கிறது ஒரு சோதனை கூடம் தான். அந்த சோதனை கூடத்திலேருந்து யார் நல்ல பக்கம் திரும்ப செய்கிறாங்கன்னு பார்க்க தான் அந்த மாதிரி படைச்சான். அதுக்கு நான் அப்படியே விட்டுற மாட்டான். உங்களுக்கு ஒரு வழியையும் காட்டுவான். அப்போ நீங்கள் நல்ல பக்கம் வர்றீங்களான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த டெஸ்ட்டு. இப்போ 2வது கேள்விக்கு வருவோம். அல்லாஹுவை யார் படைச்சாருன்னு ஒரு கேள்வி வரும். அல்லாஹ் சூரத்துல் இக்லாஸ்ல தெளிவாகவே சொல்லிடுறான், குல் ஹுவல்லாஹ் அஹத், உங்கள் இறைவன் ஒருவனே, அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன், லம் எளிது வலம் யூலது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், யாரும் அவனுக்கு நிகரும் இல்லை. இப்போ 3வது கேள்விக்கு வருவோம். ஏன் அல்லாஹுக்கு செல வழிபாடு கிடையாது, உருவம் கிடையாது அப்படின்னு கேட்டால், எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுறா அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். நானும் அவனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்க போகும்போது அவன் ஃபோட்டோக்கு பதிலாக நான் வேறொரு ஆள் ஃபோட்டோ காமிச்சா அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும். சாதாரண மனுஷன் அவனுக்கே அவ்வளோ கோவம் வரும்போது இந்த பூமியை, இந்த வானத்தை, இந்த சூரியனை, சந்திரனை, ஏன் நம்மளை படைச்ச ரப்புக்கு எவ்வளோ கோவம் வரும்? இதை தான் அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னுடைய பிடரி நரம்பை விட அருகாமையில் இருக்கிறேன், நீ கேட்குறதுக்கெல்லாம் நான் செவி சாய்க்கிறேன், ஆனால் நீ நான் நினச்சி ஒரு உருவத்தை வழிபட போகும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு கேட்குறான். நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை குர்ஆனை படிக்க ஆசையாக இருக்கா, ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு மட்டும் இலவசமாக வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.